ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தோட முதல் நாள் சனிக்கிழமை, பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியோடு சேர்ந்து வந்திருக்குங்க. இந்த நாளில் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஏலக்காயை இந்த முறையில் வச்சு வழிபாடு செய்யும்போது பணவரவு அப்படின்றது அதிகரிக்குங்க. பொதுவாகவே ஏலக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வாசனையான ஒரு பொருள். வாசனை மிகுந்த பொருட்களில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தில் கூட ஏலக்காயை சேர்த்துருப்பாங்க. அது மட்டுமே இல்லை, ஏலக்காய் அப்படின்றது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏலக்காயில் மகாலட்சுமி வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறதுனால பெருமாளுக்குரிய தினத்தில் ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்யும்போது கண்டிப்பான முறையில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருளை நம்மளால் பெற முடியும். அந்த வகையில் இன்னைக்கு ஒரே ஒரு ஏலக்காயை பயன்படுத்தி இந்த வழிபாட்டை செய்யணுங்க. இந்த வழிபாட்டை காலையில் அதிகாலை 4 மணிலிருந்து ராத்திரி 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் சொல்லலாம். ராகு காலம் எமகண்டத்தை மட்டும் தவிர்த்துருங்க. இந்த வழிபாட்டை செய்கிறவங்க கண்டிப்பான முறையில் குளிச்சிருக்கணும். அதே போல் அசைவத்தை சாப்பிட்ருக்கக்கூடாது. பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தால் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளோட படத்துக்கு துளசி இலை சாத்தி பெருமாளுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சிடலாம். ஒருவேளை பூஜை அறையில் உட்காந்து இந்த வழிபாட்டை செய்ய முடியாது அப்படின்றவங்க உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டுக்கு ஒரே ஒரு ஏலக்காய், நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு ஏலக்காய், நல்ல வாசனையான ஏலக்காயை எடுத்துக்கணுங்க. இந்த ஏலக்காயை நீங்கள் கையில் வச்சுட்டு வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு வலது கையில் இந்த ஏலக்காயை வச்சு மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்களை மூடி மகாவிஷ்ணுவே மகாலட்சுமி மனசார நினச்சி அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு 15 நிமிஷம் நிறுத்தி நிதானமாக சொல்லணுங்க. இந்த மாதிரி சொல்லி முடித்த பிறகு இந்த ஏலக்காயை எடுத்து பணம் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிடலாங்க. ஏலக்காயோட வாசனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஏலக்காயை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா துளசி செடி இருக்கிற இடத்துலையும் போட்டுடலாங்க. இந்த மந்திர வழிபாட்டை துளசி செடிக்கு பக்கத்தில் உட்காந்து செய்யும்போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க. மந்திரம் சொல்றியே, அந்த மந்திரத்தை சொல்லவே மாட்டேன்றியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. அந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய மாதவாய விஷ்ணுவே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 15 நிமிஷம் பொறுமையாக சொல்லணுங்க. அவசரமாக சொல்லக்கூடாது. பெருமாளோட அருளை பெறுவதற்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உரிய திதியான ஏகாதசி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நமக்கு பண வரவை அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் நமோ நாராயணாய நமக.